பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுபி கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம், அதில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த விஷயமான ஸ்ரீமத் பகவத்கீதை பார்த்து வருகிறோம். அதாவது மூன்றாவது அத்தியாயம் கர்மயோகம். இதை பற்றி பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனருக்கு ரொம்ப மிக உயர்ந்த வார்த்தைகளை, அறிவுரைகளை கொடுத்து கொண்டு வருகிறார். இதில் 34 ஸ்லோகங்கள் நம்ம பார்த்துருக்கோம். மூன்றாவது அத்தியாயத்தில் 35வது ஸ்லோகம், ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணஹ பரதர்மாத் சௌ அனுஷ்டிதாத் ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயஹ பரதர்மோ பயாவகஹ. இது மூன்றாவது அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய 35வது ஸ்லோகம். சரி, நாம இந்த உலகத்துல எங்க பிறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைத்தபடி பிறக்கிறோமோ என்றால் இல்லை. ஏன்னா அந்த சுதந்திரம் நம்ம கிட்ட இல்லை. இது இறைவனுடைய கருணையால் நாம் செய்த பாப புண்ணியத்தை வைத்து கொண்டு அடுத்த ஜென்மம் என்று ஒன்று நிகழ்கிறது. அது எந்த இடத்துல பிறக்க வேண்டும் என்பது இறைவன் தீர்மானிப்பது. எங்கு வேணுமானாலும் பிறக்கலாம். அதுல எந்த விதமான உயர்வு தாழ்வு நிச்சயமாக இல்லை. ஆனால் பகவான் கிருஷ்ணன் அறிவுறுத்துகிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எந்த குலத்தில் பிறந்தீர்களோ அந்த குலத்திற்கு என்று ஒரு தர்மம் இருக்கிறது. எந்த காரணத்தை கொண்டிட்டும் அந்த தர்மத்தை மீறி நீங்கள் எந்த செயல் செய்தாலும் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதாவது பரதர்மம் மத்தவா செய்கிறா அப்படிங்கிறதுல நாம் நாட்டம் கொண்டு அதில் நீங்கள் எவ்வளவு ஸ்ரத்தையா மற்றவர்களுடைய தர்மத்தை பின்பற்றினாலும் நிச்சயமாக அதன் மூலமாக உங்களுக்கு பலன் ஏதும் இல்லை என்று எச்சரிக்கிறார். இப்போ மற்றவா கடமையை மிக ஸ்ரத்தையா நன்னா செய்கிறத விட முதல்ல உங்க தர்மம் என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அர்ஜுனன் சத்திரிய வகுப்பில் பிறந்தார். அப்போ அவனுடைய தர்மம் என்ன அப்படின்னா, எப்பொழுதெல்லாம் அந்த ராஜ்யத்தில் நல்லவர்களுக்கு ஆபத்து வருகிறதோ அவர்களை காக்கின்ற பொறுப்பு சத்திரியனுடையது. அந்த ராஜ்யத்தை ஆளக்கூடிய பொறுப்பு சத்திரியனுடையது. எந்த விதமான குற்றமும் இல்லாமல் மக்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு உண்டான வழியை செய்வது சத்திரிய தர்மம். அதை வைத்து கொண்டுதானே ஆரம்ப காலத்தில் இருந்து நிறைய போர் பயிற்சிகளை மேற்கொண்டு யுத்தத்தில் எப்படியெல்லாம் தன்னை சாமர்த்தியசாலி ஆக்க வேண்டும் என்று மிக அற்புதமாக வளர்க்கப்பட்டவனே அர்ஜுனன். அதில் மிகச்சிறந்த வில்லாளி என்கின்ற பெயரும் பெற்றவன். திடீரென்று ஏதோ ஒரு மனத்தாங்கலினால் யுத்தம் நடக்கின்ற சமயம் இவ்வளவு வித்தைதனை கையில் இருந்த பொழுதும் கைகள் நடுங்குகிறது. நான் போய் போர் புரிய மாட்டேன், காட்டிற்கு செல்கிறேன், தபம் செய்கிறேன் என்று அர்ஜுனன் கூறினால், முதல் சத்திரியனாக இருந்து உனக்கு என்ன தர்மம் விதிக்கப்பட்டிருக்கிறதோ நீ அதை செய். காட்டிற்கு சென்று தபம் செய்வதற்காக நீ பிறக்கப்படவில்லை. இந்த ஒரு விஷயத்தை கெட்டியாக ஆழமாக அர்ஜுனன் மனதில் பதிக்க வைக்கிறதுக்குத்தான் இந்த விஷயங்களை எல்லாம் கூறிக்கொண்டிருக்கிறார். எந்த காரணத்தை கொண்டுட்டும் நம்மளுடைய தர்மத்தை மீறிய செயலை இறைவன் அங்கீகரிப்பது இல்லை. அப்போ அவர்களுக்கு என்று சில கடமைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய கடமை என்ன? நம்மளுடைய குலத்துல பெரியவங்க வழி வழியாக என்னென்ன விஷயங்களை செய்து வந்தார்கள். எந்த காரணத்தை கொண்டிட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் அதை நடத்தாது வேறு ஏதோ ஒரு மயக்கத்தில் நீங்கள் எவ்வளவு சிரத்தையாக மற்றவர்களுடைய கடமைகளை விரும்பி செய்தாலும் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. இன்னும் சொல்ல போனா
மற்றவர்களுடைய தர்மத்தை பின்பற்றுவது என்பது நிச்சயமாக உங்களுக்கு அபாயகரமானது. அப்போ நம் கடமை நம் தர்மத்தை செய்வதாலே நம்மளுடைய குலமானது உத்தாரம் ஆகின்றது. நமக்கு முன் இறந்தவர்களுடைய அந்த கர்மாக்களை செய்வதனால் அவர்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதமும் கிடைக்கிறது. இதே பித்ருக்களினுடைய கடன் ஒவ்வொரு குலத்திலும் ஒவ்வொரு தர்மம் வேறுபடுகிறது. வருடத்திற்கு ஒரு முறை செய்கின்ற பித்ருக்களினுடைய வழிபாடுகளிலே பலவிதமான மாற்றங்கள் இருக்கின்றன. அவரவர் தர்மத்தை அறிந்து செய்வதனாலேயே அவர்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற முடியும். அந்த தர்மத்தை மீறி நீ செய்வதனால் உனக்கு எந்த விதமான பலனும் இல்லை என்பதை கீதாச்சாரியார் இந்த ஸ்லோகத்தின் மூலமாக அறிவுறுத்துகிறார். அடுத்து 3வது அத்தியாயத்தில் 36வது ஸ்லோகம் அர்ஜுன உவாச்ச. அர்ஜுனன் கேள்வி கேட்பது போல இந்த ஸ்லோகம் அமைந்துள்ளது. அதக்கேன பிரயுக்தோயம் பாபம் சரதி பூருஷः அனிச்சன்ன அபி வாஷ்ணேய பலாத் இவ நியோஜிதः. இது 36வது ஸ்லோகம். பகவான் கிருஷ்ணனை பார்த்து விஷ்ணு குலத்தை சேர்ந்த பகவான் கிருஷ்ணனே, சரி, நாம செய்கின்ற காரியம் எல்லாம் நாம் நினைத்ததுதான் செய்கிறோமோ, ஆதர நம்மை அறியாமல் நமக்கு பிடிக்காமல் இருக்கக்கூடிய காரியத்தையும் நாம செய்கிறோம். காலையிலிருந்து இரவு வரை சில காரியம் நான் நினைச்சது மட்டும்தான் செய்கிறேனோ, சில நேரம் என்னையும் மீறி சில நல்ல அல்லது கெட்ட காரியங்கள் என்னால் ஏற்படுகிறதா? இப்ப இதுல என்னன்னா, எனக்கு இந்த காரியம் செய்வதில் எந்த விதமான விருப்பமும் இல்லை. ஆனா சிலர் என்ன செய்யறாங்க, பலவந்தமாக என்னை சுற்றி இருக்கிறவர்கள் நீ இதை செய்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்தலின் பேரில் பலவிதமாக அந்த பாவத்தை செய்வதற்கு தூண்டப்படுகிறானே ஏன்? நாம சரியான பாதையில் செய்தால் கூட நம்மை சுற்றியுள்ளவர்கள் நம்மை குழப்பி, நீ இதுவரை இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாய் அல்லவா, இதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்று நம்மளுடைய அறிவை மழுங்கச் செய்து, அதைவிட இதுதான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருவரும் அவரவர் கருத்தை திணிக்க முயல்கின்றனரே. ஏன் இப்படி? நானே என்னுடைய காரியத்தை விருப்ப கம்மியாத்தான் செஞ்சுட்டு இருக்கேன். அப்போ இந்த மாதிரி ஒரு குழப்பம் அடையக்கூடியவர்கள் சொல்வதனால் மனம் கலங்கடிக்கப்பட்டு நான் பாதை மாறி செல்கிறேனே கிருஷ்ணா, இது எதனால் நடக்கிறது? இதுதான் அர்ஜுனனுடைய கேள்வி. இதற்கு பகவான் அர்ஜுனனுக்கு பதில் கூறுவது போல, காமயேஷ குரோதயேஷ ரஜோகுண சமுத்பவஹ மகாஷனோ மகாபாப்யா விதத்யேனம் இகவைரினம். இது 3வது அத்தியாயத்தில் 37வது ஸ்லோகம். அர்ஜுனா, உன்னை அறியாமல் தவறான ஒரு பாதைக்கு ஒருவர் இட்டு செல்கிறார்கள் என்றால் அதற்கு முழுமையான காரணம் காமமே. காமம் என்றால் இச்சை. மற்றவர்கள் சொல்வதை நம் மனம் என்ன சொல்லுது? ஆசைப்பட்டு அதை ஏற்றுக்கொள்கிறது. அப்படின்னா அந்த காரியத்தை செய்ய தூண்டுகிறது. காரணம் என்னன்னா, ஒரு மனிதன் அப்படின்னா அவனிடத்தில் 3 குணங்களுடைய கலவையாக அவன் இருக்கிறான். சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான குணங்களை உள்ளடக்கியவன் ஒவ்வொரு மனிதன். அப்போ யாராவது இந்த காரியம் வேண்டாம், இதை இப்படி செய் அப்படின்னு சொல்லும் போது நம்மில் சத்வகுணம் மறைந்து ரஜோகுணம் எழுகிறது. இதற்கு முழுமையான காரணம் நம் உடம்பில் ரஜோகுணம் உற்பத்தி ஆகி
கடைசியில் இந்த காமம், அந்த ஆசை, இதை செய்ய வேண்டும் என்கின்ற ஆசையை தூண்டி அதில் அனுபவம் இல்லாத காரணத்தினால் அதை முழுமையாகவும் செய்ய முடியாது. ஒரு காரியத்தை நீ நினைத்தது போல் செய்ய முடியவில்லை என்றால் அதன் விளைவாக உனக்கு கோபம் வர ஆரம்பிக்கும். அப்போ எப்பொழுது ஒரு மனிதன் ஒரு விஷயத்திற்கு கோபப்பட ஆரம்பிக்கிறானோ அது இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் அழிக்கக்கூடிய பாவகரமான எதிரியாகும். அதாவது எப்படி தெரியுமா? கோபத்தினால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்று பகவத்கீதை அறுதியிட்டு கூறுகிறது. கோபத்தினால் உன்னுடைய உடல்நிலையை நீ மிக மோசமானதாக்கி கொண்டு இருக்கிறாய். கோபம் வரும் பொழுது என்னன்னா, ரத்தம் அதிகமாக கொதிக்க தொடங்கிவிடும். ஒன்று, தேவையற்ற வார்த்தைகளை உதிர்த்து விடுவாய். அப்போ தேவையான உறவுகளை நீ இழப்பதற்கு காரணம் கோபமாக அமைந்துவிடும். இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ரொம்ப 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 கவனமாக இருக்கும். கூடுமான வரை அந்த இடத்தில் இருந்து விலகி செல்வது நல்லது. ஏன்னா முதல்ல கோபம் வராமல் இருப்பதற்கு உண்டான பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். இல்லை, அதிலிருந்து என்னால் தப்ப இயலவில்லை, என்னையும் மீறி கோபம் வந்து விடுகிறது அப்படின்னா கொஞ்சம் மௌனியாகி விடுங்கள். கோபத்தினால் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் இந்த உலகத்தில் ஏற்படுகிறதா என்றால் உங்களது இயலாமையின் வெளிப்பாடே கோபமாகிறது அப்படின்னு சொல்லிட்டு கீதை சொல்லுது. நீங்கள் நினைத்தது போல் இந்த உலகம் இயங்கவில்லை, நீங்கள் செய்யும் காரியங்கள் அமையவில்லை என்று நீங்கள் நினைக்கும் பொழுது அது கோபமாக உங்களிடத்தில் உற்பத்தியாகி உங்கள் நிலையையே மறக்கடிக்க செய்து விடுகிறது. இது உங்களுக்கு மிகப்பெரிய சத்ருவாகி விடுகிறான். கவனமாக இருங்கள் என்று எச்சரிக்கிறார் கீதாச்சாரியர். அடுத்து 38வது ஸ்லோகம் பாருங்க. தூமே நாவ்ரியதே வக்னிர் யதா தர்ஷோ மலேனச யதா லோபோ நாவ்ருதோ கர்ப்பஸ் ததா தேனதம் ஆவ்ருதம். இது 3வது அத்தியாயத்தில் 38வது ஸ்லோகம். பாருங்க, ஒவ்வொரு பொருளுக்குள்ளும் ஒவ்வொரு விதமான சக்தி இறைவனால் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நாம சாமான்யமா நடக்கிறோம். நாம எப்பேற்பட்டவர்கள் அப்படின்னு நமக்கு எப்படி தெரியும்? மிகுந்த கோபக்காரர்களா இல்லை சாந்தம் குணம் உடையவர்களா? இது எல்லாம் எங்க அப்படின்னா உள்ள இருக்கு. பார்த்த உடனே இவங்க கோபப்படுவார்களா சாந்தமாக பேசுவார்களா தெரியாது. இப்போ அதே போலதான் இந்த நெருப்பு, இந்த மரம் இருக்கு இல்லையா, அந்த 2 அரணி மர இதை வச்சுதான் யாகங்களை, அந்த 2 அரணி கட்டைகளை நீங்கள் உரசும் பொழுது அதில் இருந்து நெருப்பானது கிளம்பும். அதை வைத்து கொண்டுதான் யாகங்களை பல ரிஷிமுனிகள் அந்த காலத்தில் செய்து வந்தார்கள். அப்போ பார்த்தா அரணி கட்டை போல இருக்கிறது, ஆனால் நம் கண்ணுக்கு தெரியாதபடி அக்னியானது அந்த கட்டைக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அது வெளியே தெரியுதா? இல்லை, கண்ணாடி தான், ஆனால் தூசியினால் மறைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி கரு உள்ளே இருக்கக்கூடிய குழந்தையை எப்படி அந்த கர்ப்பப்பையானது மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறதோ இந்த மாதிரி பாருங்க, நம்ம மனசுல இருக்கக்கூடிய காமம், அந்த இச்சை, அது நல்லதாக இருக்கலாம் கெட்டதாக இருக்கலாம், நமக்குள்ளே அது மறைக்கப்பட்டுள்ளிருக்குது. நம்ம மனசுக்குள்ள இருக்கிறதும் வெளியே தெரிகிறதில்லை. அதே போல அரணைக்கட்டைக்குள்ள இருக்கக்கூடிய அக்னியும் வெளியே தெரிகிறதில்லை. ஒரு கர்ப்பை பைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குழந்தை வெளியே தெரிகிறதில்லை. மிகப்பெரிய தூசிகள் மண்டி கிடத்து அதற்கு உள்ள ஒரு கண்ணாடி இருக்கின்றது என்பது தெரியறதில்லை.
இப்படி அனைத்தும் இந்த உலகத்தில் தன்னுடைய உண்மைத்தன்மை என்ன என்று நேரடியாக கண்டுபிடிக்க முடியாதபடி பல விஷயங்கள் நம்மை மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறான் ஆண்டவன். அது எப்போ வெளிப்படும் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய உண்மையான விஷயம் என்ன என்றால், அதற்கூட கலந்து அதற்கூட உறவாடி அதன் மூது செயல்களை செய்யும் பொழுதுதான் அதனுடைய உண்மையான குணம் என்ன என்பது நிச்சயமாக வெளிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு தோற்றத்தை பார்த்து இவர் நல்லவர் தான், இவர் கெட்டவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு யாரையுமே எடை போட முடியாது. அவருடைய உண்மையான காமங்கள், உண்மையான எண்ணங்கள், இது அனைத்தும் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் செய்வாங்க, தோற்றத்தில் மிக கொடியவன் போல இருக்கும், ஆனால் அவனுக்குள் இரக்க குணம் அவனை அறியாது உள்ளே சுரந்திருக்கும். அது எப்போ தெரியும்னா, அவனோட பழகும் பொழுது, ஒரு சந்தர்ப்பம் வரும் பொழுது, ஒரு தேவை என்று வரும் பொழுது அவனுடைய உண்மையான குணத்தை நம்மால் அறிய முடியும். சும்மா தோற்றத்தை வைத்துக்கொண்டு மேலாக பார்த்து இவன் இப்படித்தான் என்று அறுதியிட்டு எந்த காலத்திலும் கூற முடியாது அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு கீதாச்சாரியான் ஒரு மாணவனுக்கு ஒரு குரு இருந்து கொண்டு எப்படியெல்லாம் உபதேசம் செய்வார்களோ படிப்படியாக அவனை போருக்கு தயார்படுத்தி கொண்டிருக்கிறார் பகவான் கிருஷ்ணன். நாளையும் பருகலாம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாச.